வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க மதராசி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மதராசி படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அமைதி பூங்காவாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை எப்பயுமே ஒரு கலவரமான மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கும்பல் முடிவெடுக்கிறாங்க. அதுக்காகவே 5 கண்டெய்னரில் இல்லீகலான துப்பாக்கிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இந்த நியூஸை பற்றின ஒரு ரகசிய தகவல் என்ஐஏ அப்படின்னு அழைக்கப்படுற நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தெரிய வருது. உடனே என்ஐஏ ஏஜென்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த அந்த 5 கண்டெய்னரையும் கண்டுபிடிச்சி அந்த கண்டெய்னர் உள்ளே இருக்கிற கன்னையும் அழிக்கணும் அப்படின்னு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் லவ் ஃபெயிலியர் காரணமாக விதவிதமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இப்படி லவ் ஃபெயிலியர் காரணமாக இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் என்ஐஏவோட சீக்ரெட் ஆப்ரேஷனில் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஹீரோ சிவகார்த்திகேயன் என்ஐஏவோட சீக்ரெட் ஆப்ரேஷனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனும் என்ஐஏ ஏஜென்ட்ஸும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த அந்த 5 கண்டெய்னரையும் கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்ச கண்டெய்னரில் இருக்கிற கன்னையும் அழிச்சு வில்லனையும் அழிச்சாங்களா, லவ் ஃபெயிலியரால் சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கு மறுபடியும் அவருடைய காதலியும் திரும்ப கிடைச்சாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் படத்தை கொடுத்துருக்காரு. படத்தில் வந்திருக்க எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் வில்லன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே தனியாக ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வில்லனுடைய இன்ட்ரோவே ஆக்ஷன் சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் அந்த கன் ஃபைட்டு ரொம்ப சூப்பராக செம்ம மாசாக கொடுத்துருந்தாங்க வில்லனுக்கு. ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கும் ஹீரோயின் ருக்குமணி வசந்துக்குமான லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒரு கூட்டம் இருக்குது படத்தில். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் படங்களில் கண்டிப்பாக மக்களுக்காக ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் கன் கலாச்சாரம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இந்த படத்தில் நமக்கு கன்வே பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. அப்படி என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு நினச்சா மதராசி படத்தை பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். டோட்டலாக ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க மதராசி படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் ஸ்டைலில் சிவகார்த்திகேயனை ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டி லவ் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று, தளபதியோட துப்பாக்கி படத்தை நினச்சி இந்த படத்துக்கு போகாதீங்க. அந்தளவுக்கு இந்த படம் இம்பேக்டாக இருக்காது. அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கம்மியான எதிர்பார்ப்போடு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல படம் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.